நீங்க எதை குறிச்சு கலங்க கூடாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, உலகத்துல பலவிதமான பாடுகள், கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாமே நமக்கு வரும். ஆனா நம்ம எதை குறிச்சு கலங்க கூடாது. ஏன்னா நம்மள அகிலத்தையும் படைத்த தேவன் யார் கூட இருக்கிறாரு? நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம விசுவாசமா ஓடணுங்க. நம்ம விசுவாச வாழ்க்கை, நம்ம விசுவாசமா ஓடணும், தைரியமா ஓடணும். பல எதிர்ப்புகள், போராட்டங்கள் வந்தாலும் நம்ம அதையெல்லாம் ஜெயிச்சு என்ன செய்யணும்? விசுவாசமாய் ஓடணும். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். நம்ம கூட தான் எப்பவுமே இருக்கிறாரு. நான் உலகத்தின் சகல நாட்களிலும் அப்படின்னா உயிரோடு இருக்கிறோம். நம்ம உயிரோடு இருக்கிற சகல நாட்களிலும் தேவன் நம்ம கூட தான் இருக்கிறார். அதனால எதை குறிச்சு கலங்காதீங்க. பல போராட்டங்கள் வருங்க. நம்ம உலக பிரகாரமா தானே வாழ்றோம். இந்த உலகத்துல வாழும் பொழுது என்ன ஆகும்னா பலவிதமான போராட்டங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டு வரும். ஆனா கவலைப்படக்கூடாது. ஏன்னா நம்மளை அகலத்தையும் படைத்த தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதை குறிச்சும் என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற